பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ள துளசிமதிக்கும் வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ள மனிஷா ராமதாஸ், நித்யஸ்ரீ ஆகியோருக்கும் வாழ்த்துக்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. முதல் முறையாக பதக்கம் வென்ற இந்திய பெண் பேட்மிண்டன் வீராங்கனைகள் என்ற சாதனையை புரிந்துள்ள வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் பல சிகரங்களை எட்டி பிடிக்க வாழ்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அருப்புக்கோட்டையில் போராட்டத்தின் போது கலவரம் ஏற்படாமல் தடுக்க முற்பட்ட பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத சூழலை உருவாக்கியுள்ள விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பெண் டிஎஸ்பியை தாக்கிய சம்பவத்தில் ஈடுபட்டோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பருவமழையை எதிர்கொள்ள விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் முகத்துவாரங்களை தூர்வாருவதில் கவனம் செலுத்தவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. எந்தவித முன்னேற்பாடு நடவடிக்கையும் இந்த மழைநீர் எதிர்கொண்டு அது வெள்ளம் மழை பருவமழை எதிர்கொள்கின்ற வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்கது. மதுரை, திருச்சி, விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மருத்துவக் கல்லூரிகளுக்கான முதல்வர்களை தீர்மானித்திருப்பீர்கள். அப்படி தீர்மானம் செய்யப்பட்டவர்களை நியமிப்பதில் காலதாமதம் ஏன் என்றும் நீதிபதி சரமாரி கேள்வி. மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் நியமனம் தொடர்பான நடவடிக்கைகளை நீதிமன்றம் முழுமையாக கண்காணிக்கும். தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பதிலறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொது விநியோக தேவைக்கான நெல் கொள்முதல் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் 9.26 லட்சம் மெட்ரிக் டன் குறைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். 44.22 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய வேண்டிய நிலையில் 34.96 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதால் ரேஷன் கடைகளில் தடையின்றி அரிசி வழங்கப்படுமா என மக்களிடையே அச்சம். டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் பொய்த்து போனதால் நெல் கொள்முதல் குறைந்த அவலம். கர்நாடகாவிடமிருந்து காவிரி நீரை கேட்டு பெறாமல் விவசாயிகள் மற்றும் தமிழக மக்களின் வயிற்றில் அடித்த நானும் டெல்டாக்காரன் என விளம்பரம் தேடும் பொம்மை முதல்வர். விடியா மாடல் ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 2,46,000 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு பிறகு உயர்கல்வியை தொடராத அவலம். இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் மற்றும் தமிழ் புதல்வன் என கலராக கதை சுற்றும் விடியா அரசு விளம்பரம் தேடுவதில் மட்டுமே அக்கறை கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு டெங்கு பாதிப்பு கடும் உயர்வு. கொசுவை விரட்ட கொசுவலை என விளம்பரம் தேடிய விடியா ஆட்சியில் நடப்பாண்டில் மட்டும் 11,743 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 205 பேருக்கு டெங்கு பாதிப்பு. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே டெங்கு தீவிரமாகி வரும் நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவும் மேயர் பிரியாவும் கும்பகர்ண தூக்கம். அமலாக்கத்துறைக்கு எதிராக SRM மருத்துவக் கல்லூரி நிறுவனர் பச்சமுத்து தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி. மருத்துவ சேர்க்கைக்கு நன்கொடை வாங்கிய விவகாரத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பச்சமுத்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விருதாசலம் பகுதியில் செயல்பட்டு வரும் 3 அரசு பள்ளிகள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகம் 4 லட்சம் ரூபாய் மின்சார கட்டணம் கட்டப்படாமல் உள்ளதாக அதிர்ச்சி தகவல். பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கிய பணம் எங்கே செல்கிறது என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி.
திருச்சி அரியமங்கலத்தில் கொரியன் நூடுல்ஸ் சாப்பிட்டு உறங்கிய ரயில்வே ஊழியரின் மகள் வாயில் நுரைத்தள்ளிய நிலையில் மரணம். கொரியன் நூடுல்ஸ் இருப்பு வைக்கப்பட்ட குடோனில் விடியா திமுக அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 800 கிலோ காலாவதியான உணவுப் பொருள் பாக்கெட்டுகளை பறிமுதல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அரசு பேருந்தில் மழைநீரில் நனைந்தபடி சென்ற பயணிகள். நிர்வாக திறனற்ற விடியா ஆட்சியில் இயக்கப்படும் ஓட்டை உடைசல் பேருந்தால் பயணிகள் கடும் அவதி. சென்னையை அடுத்த பெருங்களத்தூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா சூழல் உள்ளதால் பெற்றோர்கள் வேதனை. திருச்சியில் விடுதியில் தங்கி படித்த பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. மருத்துவம் பார்ப்பது போல் நடித்து 6 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்த அரசு மருத்துவர் போக்சோவில் கைது. மதுரையில் ஆவினுக்கு அனுப்பப்படும் பால் கேன்களில் தண்ணீர் கலப்படம் செய்யும் அவலம். விடியா அரசின் பால்வளத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். என்ன பண்ற கீழே வா இவர் வந்து கோப்பம்பட்டி பிஎம்சியினுடைய டிரைவரு. பல நாளாக குவாலிட்டி இல்லை, பால் குறையுதுன்னு மக்கள் புகார் கொடுத்தின அடிப்படையில் இவர் இன்றைக்கி நாங்கள் செக் பண்ணோம். இந்த மணி நின்று பார்த்தா ஒரு சொசைட்டியில் வண்டியை நிப்பாட்டி இந்த கேனில் தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சி அந்த கேனில் ஊற்றிக்கிட்டு இருக்காரு. சென்னை நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழைக்கே சாலையில் தேங்கிய மழைநீர். திறமையற்ற மாநகராட்சியின் அலட்சியத்தால் மழைநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இந்த ரோட்டில் சின்ன மழை பெஞ்சால ரோட்டில் தண்ணி நிற்கிதுங்க. இத்தனைக்கும் கான்கிரீட் ரோடுங்க. இது சரிப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே இப்போ ஒன் வே டிராஃபிக் பண்ணதுனால எல்லா வண்டி வாகனங்களும் இந்த ரோட்டில் தான் திருப்புறாங்க. நாம் நடந்து போகிற கூட அந்த சைடில் நடக்க முடியாது, ஏன்னா அங்கே தண்ணி எப்போவுமே நின்றுட்டுருக்கும். சென்னையை அடுத்த ஆவடியில் போக்குவரத்து தலைமை காவலரை தாக்கிய போதை ஆசாமி. திறமையற்ற ஆட்சியில் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியில் அதிகாலை முதலே படுஜோராக நடைபெறும் மது விற்பனை. 250 ரூபாய்க்கு குவார்ட்டர் பாட்டில் வாங்கினால் பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் பெண்கள் அதிர்ச்சி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பல்லாவரம் தொகுதி விடியா திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் மீது குற்றச்சாட்டு பதிவு. வீட்டில் பணிபுரிந்த பெண்ணை கொடுமையாக துன்புறுத்தியதாக இருவரும் மீது பாய்ந்த வழக்கில் நடவடிக்கை. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் 58வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. 24 கோடி ரூபாய் நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனுக்கு வரும் 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்கள் 12 பேருக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம்.
சென்னையில் வீடு வாங்குவோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் 53% குறைந்துள்ளதாக தகவல். விடியா திமுக ஆட்சியில் படுபாதாளத்திற்கு செல்லும் வீடுகள் விற்பனை. தேனி அருகே ரம்மி சூதாட்டத்திற்கு கணவன் அடிமையான நிலையில் மன உளைச்சலில் இருந்த மனைவி தற்கொலை. ஆன்லைன் சூதாட்டத்திற்காக வரதட்சணை வாங்கி வர சொல்லி கொடுமைப்படுத்திய கணவன் மீது புகார் அளித்த பின்பும் போலீசார் பேரமைதி காத்ததால் இளம்பெண் விபரீத முடிவு. தேனி மாவட்டம் கூடலூரில் கடன் தொல்லையால் தாய் தந்தை விஷம் அருந்தி உயிரிழப்பு. மகன் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதி. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் கடந்த 1ஆம் தேதி கரை ஒதுங்கிய போதைப் பொருள் மெத்தபடமைன் என்பது உறுதி. கரை ஒதுங்கிய 2 கிலோ போதைப் பொருளின் மதிப்பு 3 கோடி ரூபாய் என வேதாரண்யம் கடலோர காவல் குழுமம் தகவல். திருப்பத்தூர் அருகே 7 வயது பள்ளி மாணவனை கடித்து குதறிய வெறிநாய். பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். மத்திய மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் வரும் 5ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 9ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்று அசத்தல். தமிழக வீராங்கனை நித்யஸ்ரீ சிவனுக்கு குவியும் பாராட்டு.